Hi friends, welcome back to Samayal. இன்னைக்கு நம்ம ரசத்திலேயே ஒரு டிஃபரெண்டா லெமன் ரசம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வர லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு துவரம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு அளவா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவு. பருப்பு நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சமா விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ குக்கர்ல மூடி வச்சு ஒரு 2-3 விசில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளி இஞ்சி எல்லாம் ஒரு தனி வடைச்சட்டியில நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை உள்ள சேர்த்திடலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் நான் 2 கட் பண்ணிட்டேன். அதை நம்ம உள்ள சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் பாதியா கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டேன். இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி அளவு இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதுலயும் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள சேர்த்திக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் வாசமும் போகும். பிளஸ் உங்களுக்கு இஞ்சியோட எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கும். இஞ்சி அப்புறம் மிளகாய் எல்லாத்தோட எசன்ஸும் உள்ள இறங்கும். அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் வெந்துடும். அந்த மாதிரி ஸ்டேட்ல நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பருப்பு உங்களுக்கு 2-3 விசில் விட்டு நீங்க நல்லா மசிச்சு தண்ணி மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு. இப்போ பருப்பு வெந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சிடணும். இந்த ரசத்துக்கு பருப்பு நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு தண்ணி மாதிரி இருக்கணும். இன்னும் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பருப்பு தண்ணியை உள்ள ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் சன்னம் பண்ணிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி வடைச்சட்டியில நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீரகம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ரசத்துல உள்ள ஊத்திடலாம். இப்போ ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ இதை தாளிக்கிறத உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 லெமன் புளிக்கிறேன். ஒரு 1/4 வாசி புளிஞ்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் புளிஞ்சுக்கலாம். இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு பிடி அளவுக்கு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை உள்ள சேர்த்துடலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.